الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم: وإذا سمعوا اللغو أعرضوا عنه وقالوا لنا أعمالنا ولكم أعمالكم سلام عليكم ولا نبتغي الجاهلين. صدق الله العلي العليم. قال نبينا صلى الله عليه وسلم: من سلم المسلمون من لسانه ويده. وقال أيضا: من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாகவும், மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து நல்லுபதேசங்களை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறையின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகம் தோன்றியது முதல் இன்று வரை வந்திருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்தவர்களை விடவும் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை மட்டும் சிறந்த உம்மத்து என்று தன்னுடைய இறைமறையிலே பாராட்டி பேசுகின்றார். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். இதுவரை வெளியான எல்லா சமுதாயத்தவர்களை விடவும் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், சிறந்த உம்மத். எல்லா சமுதாயத்தவர்களை விடவும் நம்மை ஏன் அல்லாஹு தஆலா சிறப்பான உம்மத்தாக அறிவிக்க வேண்டும் என்கிற காரணத்தையும் அல்லாஹு தஆலா அந்த வசனத்துடைய தொடர்ச்சியிலேயே நமக்கு சொல்லிவிடுகிறார். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். எல்லா மக்களை விடவும், எல்லா உம்மத்தை விடவும் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் நன்மையான காரியத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை விட்டு ஒரு பாவம் நடக்க விடாமல் அந்த பாவத்தை நீங்கள் தடுக்கிறீர்கள். எனவே நீங்கள் எல்லா உம்மத்தை விடவும் சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த வசனத்திலே ஆழமாக நாம் யோசித்து பார்த்தால், அல்லாஹ் தஆலா நம்முடைய நாக்கு செய்ய வேண்டிய, நம்முடைய நாவு செய்ய வேண்டிய முக்கிய ஒரு பணியை இந்த இறை வசனத்திலே நமக்கு சொல்லுகின்றார். நன்மையை ஏவுவதும் தீமையை தடுக்கக்கூடிய இந்த செயலை நம்முடைய உடல் உறுப்புகளிலேயே அதிகமாக செய்யக்கூடிய உறுப்பு என்னவென்று பார்த்தால் நம்முடைய நாவுதான். எனவே நம்முடைய நாவு நன்மையை ஏவ வேண்டும் அல்லது தீமையை தடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதை தவிர வேறு எதற்கும் நம்முடைய நாவை பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இருக்கக்கூடிய உறுப்புகளிலேயே மிக ஆபத்தான உறுப்பு என்னவென்று பார்த்தால் நம்முடைய உடல் உறுப்புகளிலேயே நாவுதான் மிக ஆபத்தான உறுப்பு.
ஒரு மனிதன் நாவை தன்னுடைய கண்ட்ரோலில் முழுமையாக அடக்கி வைத்துக் கொண்டான் என்று சொன்னால் அவன் எந்த வகையிலும் வழி தவறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நாவை அதனுடைய இஷ்டத்திற்கு எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பேசலாம் என்று அதன் போக்கிலே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நமக்கும் பாதிப்பு, நம்மை சார்ந்தவர்களுக்கும் பாதிப்பு என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். உண்மையாக ஒரு முஃமின், மறுமை நாளையும் அல்லாஹுவையும் நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமின், ஃபல்யகுல் கைரன், அவன் பேசினால் நல்லதை மட்டும் பேசவும், அவு லியஸ்முத், அப்படி நல்லதை பேச தெரியாவிட்டால், நல்லதை தைரியமாக எடுத்து சொல்லி நன்மையை ஏவுவதற்கு அவனுக்கு முடியாவிட்டால், அவுலி யஸ்முத், வாயை மூடிக்கொண்டு அவன் அமைதியாக இருப்பதே மேல் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் பேசக்கூடிய பேச்சு பயனுள்ள பேச்சாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறார்கள். அன்றைக்கு இந்த உம்மத்துடைய சிறப்பிற்கு காரணமாக இருந்த இதே நாவுதான் இன்றைக்கு இந்த உம்மத்துடைய சீரழிவிற்கும் முக்கிய காரணமாக உள்ளது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல நம்முடைய உடலுடைய உறுப்புகளிலேயே நம்முடைய நாவுதான் ஆபத்தான ஒரு உறுப்பு என்று நாம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை உக்பா இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இம்மை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? மன் நஜா, நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஈடேற்றம் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அம்சிக் அலைக லிசானக், உங்களுடைய நாவை உங்களுக்கு எதிராக செயல்படுவதை விட்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். நாக்கு நீங்கள் எதை சிந்தித்து பேச வேண்டும் என்று பேசுகிறீர்களோ அதை மட்டும்தான் பேச வேண்டும். ஷரியத்தில் எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே பேச வேண்டும். உங்களுக்கு எதிராக வாய்க்கு வந்தபடியெல்லாம் உங்களுடைய நாவு பேசுவதை விட்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு இம்மை மறுமையினுடைய முழு வெற்றியை உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி ஈடேற்றம் பெறுவதற்கு ஒரு அழகிய வழிமுறை வேறு எதையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்திலே சொல்லவில்லை. அந்த சஹாபி கேட்கும் பொழுது, மன் நஜா, ஈடேற்றம் பெற நான் என்ன செய்ய வேண்டும்? தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கலாம். இன்ன பிற எத்தனையோ கடமைகள், அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சொல்லாமல் நாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு நபி அவர்கள் அந்த மனிதருக்கு உபதேசம் செய்கிறார். என்னைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த நேரத்திலே விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய அமல்கள் எவ்வளவு பேணுதலாக எவ்வளவு அமல்கள் செய்தாலும் நம்முடைய நாவை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் நம்முடைய அமலுக்குண்டான அங்கீகாரம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கிடைக்கும். இங்கே எவ்வளவோ தொழுதுவிட்டு எவ்வளவோ கடமைகளை செய்துவிட்டு புறம் பேசிக்கொண்டு பொய் பேசிக்கொண்டு இன்ன பிற வீணான பேச்சுகளை நாம் பேசிக்கொண்டு கோல் மூட்டிக்கொண்டு இப்படி எதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத பேச்சுகளாக இருக்கிறதோ அதை பேசிக்கொண்டே நாம் என்ன அமல் செய்தாலும் சரி, அதனால் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே தெளிவாக நமக்கு உணர்த்துகிறார். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காலை எழுந்ததும் நம்முடைய உறுப்புகளை, நம்முடைய எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து பயப்படுகிறது.
எல்லா உறுப்புகளும் காலை எழுந்ததும் நம்முடைய நாக்கை பார்த்து சொல்லுமாம், நாக்கே நீ அல்லாஹுவை பயந்து கொள், நீ அல்லாஹுவை பயந்து கொள், நீ சரியாக இருந்தால் நாங்களும் சரியாக இருப்போம், நீ கோணலாக நீ எதையாவது பேசினால் அதனால் பாதிக்கப்படுவது நாங்கள் தான் என்ன ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் நம்முடைய நாக்கை பார்த்து நம்முடைய மற்ற எல்லா உறுப்புகளும் பயப்படுகிறது. நாமே நடைமுறை உலகத்திலே பார்க்கலாம். யாரையாவது எதையாவது நாம் பேச போய் நம்முடைய நாக்கு பேசுவதற்கு அவன் சொல்வது உன்னுடைய பல்லை உடைப்பேன் என்று சொல்வான். நம்முடைய நாக்கு எதையாவது பேச நம்முடைய கை உடைபடுகிறது, கால் உடைபடுகிறது, மண்டை உடைபடுகிறது. எனவே ஒவ்வொரு உறுப்புகளும் நம்முடைய நாக்கை பார்த்து பயப்படுகிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாக்கை நீங்கள் பேணுதலாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, நாளை மறுமையில் மக்கள் அதிகமாக நரகத்திலே முகம் குப்புற விழுவதற்கு முக்கிய காரணம் வஹல் யகுபுன் நாஸ பின்னாரி அலா உஜூஹிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம். அவர்கள் நாவினால் செய்த விளைச்சலின் காரணமாகத்தான் நாளை மறுமையில் மக்கள் அதிகமாக நரகத்திலே முகம் குப்புற விழுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதனை ஒரே நாக்குதான் அவனை சுவனத்திற்கும் இட்டு செல்லும், அதே நாக்குதான் அவனை நரகத்திற்கும் இட்டு செல்லும். இங்கே நாம் எப்படி பேசுகிறோம், நம்முடைய நாக்கை எவ்வாறு பாதுகாக்கிறோம் என்பதுதான் இங்கே முக்கியம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, சிறந்த முஸ்லிம் யார் என்று அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்பார்கள், ஐயுல் முஸ்லிமீன அஃலல், யா ரசூலல்லாஹ், நபியே யார் சிறந்த முஸ்லிம்? நபி அவர்கள் சொல்வது ஒரே ஒரு வார்த்தை தான், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. யாருடைய நாவினாலோ யாருடைய கரத்தினாலோ பிறருக்கு பாதிப்பு உண்டாக்காமல் யார் இருக்கிறாரோ, தன்னுடைய நாவினாலும் அவர் மற்றவர்களுக்கு தொந்தரவு தரமாட்டார், தன்னுடைய கரத்தினாலும் மற்றவருக்கு தொந்தரவு தராமல் இருக்கிறாரோ அவர்தான் சிறந்த முஸ்லிம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்று நம்முடைய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், நம்முடைய அரசியல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், வியாபாரம் கொடுக்கல் வாங்கல், நம்முடைய தெரு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனைகளும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊராட்சியில் தொடங்கி ஐநா சபை வரை இருக்கக்கூடிய முக்கிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாக்குதான் முக்கிய காரணம். எதையாவது நாம் பேச போய் அது அவ்வளவு பெரிய பூதாகரமான ஒரு விஷயமாக மாறி கடைசியில் ஒரு சிறிய ஒரு வார்த்தை, சைத்தான் அந்த வார்த்தையில் தொட்டு வைத்து விட்டு போகக்கூடிய அந்த தேன், கடைசியில் அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரம் கூட. அதனுடைய பின்னணி என்னவென்று பார்த்தால் ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை, தவறான வார்த்தை தான் அவ்வளவு பெரிய கலவரத்திற்கு காரணமாக இருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாவை குறித்து நாம் அதிகம் பயப்பட வேண்டும். அதை எவ்வாறு பேணுதலாக வைக்க வேண்டும் என்பதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இதற்காக தான் இஸ்லாம் இப்படிப்பட்ட இந்த ஆபத்தான நாக்கை விட்டு நாம் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு தனி ஒரு பாடத்தையே இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. நாவை எவ்வாறு பாதுகாப்பதற்கு தனி ஒரு பாடம் இஸ்லாம் அமைத்துக் கொடுத்துள்ளது. அல்லாஹு தாலா அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது முதல் விஷயமாக அல்லாஹு தாலா சொல்கிறார், வீண் பேச்சு, அதாவது எதற்கும் உதவாத வீண் பேச்சு பேசுவதை விட்டு நீங்கள் உங்களுடைய நாக்கை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா சொல்கிறார், வல்லதீனஹும் அனில் லஹவி முக்ரிலூன், அதாவது ஈமான் கொண்ட உண்மையான ஒரு இறை விசுவாசி அவன் வீண் பேச்சு பேச மாட்டான். அப்படியே யாராவது வீண் பேச்சு பேசினால், உண்மையான இறை விசுவாசி வீண் பேச்சு, எதற்குமே உதவாத பேச்சை அவன் பேச மாட்டான். அப்படியே யாராவது பேசுவதை கேட்டாலும் கூட வைதா சமியுல் லகுவ, வீண் பேச்சு அவனுடைய காதிலே விழுந்தால் அஅரவு அன்ஹு,
அந்த வீண் பேச்சை விட்டு அவன் புறக்கணித்து விடுவான், உடனே எழுந்து சென்று விடுவான். திரும்ப அவர்கள் கூப்பிட்டு வலுக்கட்டாயமாக அவனை அமர வைத்தாலும் வகாலு அவர்கள் சொல்வார்கள், லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், உங்களுடைய செயல் உங்களுக்கு, என்னுடைய செயல் எனக்கு, சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு ஒரு சலாத்தை நான் சொல்லிவிடுகிறேன், ஆளை விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வலா நபுத்தரில் ஜாஹிலே, அறியாமையில் இருப்பவர்களை நாங்கள் விரும்புவதில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்றைக்கு வீண் பேச்சிலே நம்முடைய பொன்னான எவ்வளவு நேரங்கள் இன்றைக்கு வீணாகி கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நாம் யோசிக்க வேண்டும். வீண் பேச்சு கூட ஒரு விதத்திலே நமக்கு ஒரு விதமான போதை தான். ஒரு மது அருந்தும் பொழுது ஒரு மனிதனுக்கு அதன் மூலம் எவ்வாறு போதை உண்டாகிறதோ, எவ்வாறு அவனுடைய சுய நினைவை அவன் இழந்து விடுகிறானோ, அதே போலதான் வீண் பேச்சு பேச பேச அவனுக்கு அவ்வளவு இன்பமாக இருக்கும், நேரம் போவது கூட தெரியாது. கடை வீதிகளிலே, ஏன் பள்ளிவாசல்களில் கூட இன்றைக்கு வீண் பேச்சுகள் அதிகமாகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் வீண் பேச்சு, அது பேச பேச நமக்கு இன்பமாக இருக்கும். ஒரு நேரத்தில் பேசுவதற்கு யாருமே இல்லாவிட்டாலும் கூட ஒரு பெரிய ஒரு பேரிழப்பாக அவருக்கு தோன்றும். காரணம், வீண் பேச்சு அந்த அளவிற்கு நம்மை போதையில் ஆட்டி படைக்கிறது. எவ்வளவு அருகாமையில் தொழுகைக்கான பாங்கு சொல்லப்பட்டாலும் கூட தொழ போக வேண்டும் என்கிற அந்த எண்ணம் வீண் பேச்சு பேசக்கூடியவர்களுடைய உள்ளத்திலே வராது. காரணம், பேசிய வீணான பேச்சுகள் பேச பேச அவர்களுடைய உள்ளம் இறுகி போய் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் அவர்கள் அப்பாற்படுத்தப்படுகிறார்கள். பாங்கு சத்தம் கேட்டாலும் கூட தொழ போக வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவர்களுடைய மனதிலே வராது. நாம் வீண் பேச்சை அதை ஒரு டைம் பாஸாக சர்வசாதாரணமாக அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பேரிழப்பை அது உண்டு பண்ணி தருகிறது என்பதை இங்கே நாம் யோசிக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக இஸ்லாம் சொல்லக்கூடிய பேச்சினுடைய இரண்டாவது முறை என்று பார்க்கும் பொழுது பொய் பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்நாளில் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னை பொய் பேசுவதற்கு தன்னை அனுமதிக்கவே கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஜ்தனிபு கௌல ஸூரி, பொய் பேசுவதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். பொய் பேசுவது என்பது முனாஃபிக்குடைய தன்மை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொல்கிறார். முனாஃபிக் தான், அதாவது நயவஞ்சகம், காஃபிரை விட கொடுமையானவன் முனாஃபிக். காஃபிர் கூட நேரடியான ஒரு எதிரி. பிற கடவுள்களை வணங்கக்கூடிய காஃபிர் அவன் கூட நேரடியான ஒரு எதிரி. ஆனால் முனாஃபிக் என்பவன் இங்கும் இருந்து கொண்டு அங்கேயும் இருந்து கொண்டு, இங்கு உள்ளதை அங்கு போய் சொல்லிக்கொண்டு, அங்கு உள்ளதை இங்கு வந்து சொல்லிக்கொண்டு, எதிரே இருக்கிறான் என்று அவனுக்கே தெரியாமல் இரண்டு பட இருக்கக்கூடிய ஒரு நயவஞ்சகன் தான் முனாஃபிக். அப்படிப்பட்ட முனாஃபிக்கோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் பேசக்கூடிய மனிதனை ஒப்பிட்டு சொல்கிறார்கள். ஏனென்றால் முனாஃபிக் மட்டுமே இதா ஹத்தஸ கஸப, முனாஃபிக் தான் பேசினால் பொய்யையே பேசுவான் என்று சொல்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மை என்னவென்று தெரியாமல் நாம் பேசக்கூடிய அனைத்துமே பொய் என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சர்வசாதாரணமாக இவர் அப்படி அவர் இப்படி என நாம் பேசிவிடுகிறோம். ஆனால் அதனுடைய உண்மை கண்ணால் பார்ப்பதை வைத்துக் கொண்டும் காதால் கேட்பதை வைத்துக் கொண்டும் உண்மை என்ன என்பதை தீர விசாரிக்காமலேயே நாம் அதை வெளிப்படையாக நாம் பேசிவிடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, ஒருவன் தான் கேட்பதையெல்லாம் பிறரிடத்திலே சொல்கிறான் என்று சொன்னால் அவன் பொய்யன் என்பதற்கு இதுவே போதுமானதாகும் என்று சொல்கிறார். ஒருத்தர் தான் கேட்கறதெல்லாம் மற்றவர்களிடத்துல எடுத்து சொல்லிட்டே இருக்க, உண்மை என்னங்கிறத யோசிக்கல, இந்த ஒரு செயலே போதும், அவர் பொய்யர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த பொய் ஒரு முக்கிய காரணம்.
அதுவும் குறிப்பாக ஒரு பெண்களுடைய விஷயத்தில், அதுவும் ஒரு சாலிகான ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் ஒரு மனிதர், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதர் பொய் சொல்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நிறைய இடங்களிலே நாம் பார்க்கலாம். வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவள் ஒரு நடத்தை கெட்டவள், அவளுடைய நடத்தை சரியில்லை, அவள் அப்படி, அவள் இப்படி, அவளுடைய குடும்பம் அப்படி, போகிறாள், எங்கேயோ போகிறாள். இது போல ஒரு பெண்ணை பற்றி உண்மை என்னவென தெரியாமல் அவளை பற்றி இன்றைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொய்யான தகவல்கள் இன்றைக்கு பரப்பப்படுகிறது. அப்படி பரப்புபவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத். ஒரு சாலிகான பெண் மீது யார் பொய்யான தகவலை இட்டு கட்டி சொல்வாரோ, அவளுடைய நடத்தை சரியில்லை என்று யார் சொல்வாரோ, சும்மலம் யஅதூபி அர்பஅத்தி ஷுஹதா, அப்படி சொல்லிவிட்டால் அதற்கு சாட்சியாக 4 பேரை அவர் கொண்டு வந்தாக வேண்டும். ஷரியத்தினுடைய சட்டம் இது. யாரையும், எந்த ஒரு பெண்ணையும் அவ்வளவு சாதாரணமாக இஸ்லாத்திலே சொல்ல முடியாது. அப்படி மீறி இவள் நடத்தை கெட்டவள் என்று சொல்லிவிட்டால் 4 சாட்சிகளை கொண்டு வந்தாக வேண்டும். அப்படி 4 சாட்சியை கொண்டு வராவிட்டால் 80 கசையடிகள் அந்த மனிதரை அடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஃபஜ்லிதூஹும் 80 ஜல்தத்தன், 80 கசையடியில் நீங்கள் அடியுங்கள். அதற்கு பிறகு வலா தக்பலூ லஹும் ஷஹாதத்தன் அபதா, இதுக்கு மேல அவங்க என்ன சொன்னாலும், எந்த சாட்சியை எடுத்து சொன்னாலும் நீங்க ஏற்றுக்காதீங்க. இதுக்கு மேல அவர்களுடைய வாழ்நாள்ல அவர் எதை சொன்னாலும் நீங்கள் கேட்க தேவையில்லை, அவருடைய சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், ஏனென்றால் அவர்களெல்லாம் பாவிகள் என்று அல்லாஹ் தஆலா முத்திரையிடுகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொய் பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு விஷயம் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள், இன்றைக்கு யாராவது உங்களிலே கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். யாராவது கனவு கண்டவர்கள் இருந்தால் நபியிடத்திலே கனவை சொல்லி விளக்கம் கேட்டுக் கொள்வார்கள். அன்றைக்கு யாருமே கனவை சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் கண்ட ஒரு கனவை பற்றி சஹாபாக்களிடத்திலே சொல்கிறார்கள். நேற்று இரவு என்னை ஒரு வானவர் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அழைத்து சென்றார். அங்கே நான் நிறைய காட்சிகளை பார்த்தேன். அது ஒரு பெரிய நீண்ட ஒரு ஹதீஸ். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்திலே நான் ஒரு மனிதரை பார்த்தேன். நேராக படுத்திருக்கிறார். அவருடைய முகத்திற்கு அருகாமையில் கருத்த உடலுடைய ஒரு மனிதர் இரும்பிலான ஒரு கை தடியை வைத்துக் கொண்டு, இரும்பிலான ஒரு இரும்பு துண்டை வைத்துக் கொண்டு நிற்கிறார். திடீரென அவருடைய கண்ணை அடித்து அவருடைய கண்ணை பெயர்த்து எடுக்கிறார். ஒரு பக்க கண். அடுத்து அவருடைய மூக்கை அடித்து அவருடைய ஒரு பக்க மூக்கை பெயர்த்து எடுக்கிறார். அடுத்து அவருடைய ஒரு பக்க வாயை அதே போல அடித்து பெயர்த்து எடுக்கிறார். இந்த பக்கம் முழுவதுமாக பெயர்த்து எடுத்துவிட்டு சுற்றி திரும்ப இந்த பக்கம் வந்து அதே போல கண்ணையும் மூக்கையும் வாயையும் அடித்து அதே போல பெயர்த்து எடுக்கிறார். இங்கே முடித்து விட்ட பிறகு இங்கே பழைய போல சரியாகிவிட்டது. திரும்ப மீண்டும் வந்து இங்கே அடித்து முடிக்கும் போது இந்த இடம் சரியாகிவிடும். இப்படியே அவர் வேதனை செய்யப்படுகிறார். கடைசியாக இவர் யார், என்ன பாவத்திற்காக இப்படி வேதனை செய்யப்படுகிறார் என்று கேட்கும் போது அந்த வானவர் சொல்கிறார்கள், இவர் உலகத்திலே காலை எழுந்தது முதல் இரவு வரை எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் பொய்யை தவிர வேறு எதையுமே பேச மாட்டார். வாயிலே வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பொய். எனவே அவருக்கு இப்படி ஒரு தண்டனை என அந்த நரகத்தினுடைய காவலாளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து தருகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான தண்டனை என்பதை இங்கே நாம் யோசிக்க வேண்டும். அதற்காக மார்க்கத்திலே அறவே பொய் பேச வேண்டாம் என்பது கிடையாது. சில சந்தர்ப்பங்களிலே பொய் பேசுவதற்கும் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஒரு 4 இடங்களிலே நாம் பொய் பேசிக் கொள்ளலாம். உதாரணமாக, ஒரு அநீதம் செய்யக்கூடிய ஒரு மனிதரிடம் இருந்து ஒரு முஸ்லிமை பாதுகாப்பது ஒரு முஸ்லிமுக்கு கடமை. ஒருவன், ஒரு எதிரி, அவன் ஒரு முஸ்லிமை துரத்தி கொண்டே வருகிறான்.
நாம் அவனை ஒழித்து வைத்துக் கொண்டு அவன் இங்கே இல்லை என்று தாராளமாக இந்த நேரத்திலே பொய் சொல்வது இங்கே கட்டாயமாக அவனை பொய் சொல்லியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்திலே பொய் சொல்லுவது பர்ல், கட்டாயம் நாம் பொய் சொல்ல வேண்டும். இந்த இடத்திலே பொய் சொல்வதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. அதே போல போருடைய நிலையின் போது, ஏனென்றால் போர் என்பதே ஒரு பல தந்திரங்களை செய்துதான் ஜெயித்தாக வேண்டும். அந்த போரில் தாராளமாக பொய் பேசிக் கொள்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. அதே போல இரண்டு மனிதர்களிடத்திலே சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அவர்களிடத்திலே எதையாவது சொல்லிதான் அவர்களை ஒன்று சேர்க்க முடியும். எதையாவது ஒரு பொய்யை சொன்னால்தான் அவர்கள் ஒன்று சேருவார்கள். இரண்டு குடும்பமும் ஒன்று சேரும் என்று இருந்தால் அந்த இடத்திலே தாராளமாக பொய் சொல்லி அவர்களை சேர்த்து வைக்க மார்க்கம் அனுமதி தருகிறது. அதே போல மனைவி கோபமாக இருக்கிறாள். இந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்த எதையாவது ஒரு பொய்யை சொன்னால்தான் அவள் சமாதானம் ஆகுவாள் என்கிற நிலை இருந்தால் மனைவியிடத்திலே பொய்யையும், அதே போல ஒரு கணவனை சமாதானப்படுத்த ஒரு மனைவி தாராளமாக பொய் சொல்லி அந்த இதுபோல இடங்களிலே மார்க்கம் நமக்கு பொய் சொல்வதற்கு அனுமதி தருகிறது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நாவின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய விபரீதங்களையும் இந்த வாரம் நாம் முழுமையாக பார்த்தோம். இதைவிட இன்னும் நிறைய இந்த நாவினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் நமக்கு அதிகமாகவே இருக்கிறது. அதையெல்லாம் பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு ஜும்மாவுடைய நேரம் நமக்கு பத்தாது. எனவே சொல்லப்பட்ட அந்த முக்கியமான செய்திகளை, ஒரு நாவை நாம் எவ்வளவு பாதுகாப்பாக எவ்வளவு பேணுதலாக வைக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஷரியத்து சொல்லக்கூடிய அந்த பேச்சினுடைய முறைகளை அறிந்து பேசக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.